கோவையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் தான் மீன் விசில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். ஆப்போசிட்டில் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேலமில். கண்டிப்பாக அபோவ் 5000 தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 5000 சொல்லியிருக்காங்க. அபோவ் 5000 வருவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. மேபி சார் வந்ததுக்கப்புறம் எல்லா ஹோட்டல்னு பார்த்துருவேன். ஏன்னா உள்ள பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்ற யாரையும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால தான் கூட்டம் இவ்வளோ இருக்குது. கண்டிப்பா கூட்டம் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறோம். பேர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அதிகமா தான் வர போறாங்க கண்டிப்பா. அண்ணன் ஏன்னா அண்ணனோட பாசத்துக்கு நாங்க எல்லாருமே கண்டிப்பா வரதான் போறோம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகுது சேலத்துல. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கோசரம் வெயிட் பண்றேன். 28 வருஷம் கனவு எனக்கு நினைவாக போகுது. இது வெற்றிவேல் சேலத்துல இருந்து வரோம் விஜய் பார்க்க. பார்க்கல, இப்பதான். நாங்கள் கோவை பகுதி 48வது வார்டுலேருந்து வந்திருக்கோம். இது வந்து நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. எங்கள் வார்டு பகுதியில் இருக்கவங்களாம் மக்கள் எங்கள் உறுப்பினர்ஸ்லாம் யாரும் வரல. கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன் பர்மிஷன் கொடுக்காதனால. பர்மிஷன் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இது நல்லபடியாக நடத்துவோம். அடுத்த மாதம் வந்து எங்களுக்கு மக்கள் சந்திப்பு கொடுத்துருக்காங்க. இது நல்லபடியாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% நல்லபடியாக நடக்கும். அது இதோட இன்னும் அடுத்த மாதம் இதோட இன்னும் திருவிழா மாதிரி கொண்டோம். ஆனால் இதுக்கே 5000 தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 5000க்குள்ள வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்கள் மாவட்ட செயலாளர் பாதிமன்னன் சொன்னீங்க, அதுக்கு படியாக நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் நல்லபடியாக நடத்தணும்னு இருக்கிறோம். சேலத்துல திருவிழா தான் ஃபர்ஸ்ட் திருவிழா. விஜய் அண்ணன் வராரு, எங்க அண்ணன் வராரு. 28 வருஷம் கனவு நிறைவேற போகுது எங்களோடது. நான் மேட்டூர் டேம்ல இருந்து வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலம் முதல்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயை ரொம்ப பிடிக்கும். அவர் பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கிறோம். பையனை கூட கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் விஜயை ரொம்ப பிடிக்கும். அவர் முகத்தை காமிச்சது பல லட்சம் ஓட்டு, பல கோடி ஓட்டுன்னு சொல்லலாம். ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். நாங்கள் குகைகிட்ட இருந்தா வரோம். தாதா அப்படி கேட்டீங்க தான் பக்கம். இதை தேர்ட் டைம் பார்க்குறோம். 2 மாநாட்டிலையும் பார்த்தாச்சு, தேர்ட் டைம். நம்ம ஊர் வரப்ப விஜய் பார்க்காம இருக்க முடியுமா? உற்சாகமா தளபதி பார்த்தாதான் அது வார்த்தையே இல்லாத மாதிரி தான். எப்படா உள்ள விடுவாங்கன்ட்டு அலைய விட்டு இருக்கிறாங்க. எப்ப உள்ள விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாண்ணா, அதிகாசம் தானே வந்தோம். 2 நாள்னா கூட இருப்பேண்ணா. நாங்க மதுரைலாம் எவ்வளவு நேரம் இருந்தானா, இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டோமா? ஆமாண்ணா, ஃப்ரீயா போய் கோட்டம் அவ்வளோ இல்லாம போய் பார்க்க போறோம். சிறப்பான வரவேற்பா இருக்குண்ணா சேலம். வருட்டுண்ணா, அப்ப உள்ள தெரியுண்ணா. பரவாயில்லண்ணா, இப்ப வேற லெவல்ல இருக்குண்ணா. உள்ள பவுன்சர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஃபுல் பாதுகாப்போட இருக்காங்கண்ணா. பவுன்சர்ஸ் ஒரு 600 பேர் இருப்போம் பவுன்சர்ஸ். தளபதி பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்புக்காண்டி பவுன்சர் 600 பேர் இருப்பாங்க. நான் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், வாழப்பாடி, ஆத்தூர் எல்லாத்துல இருந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓமலூர், தருமபுரி எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க. கரூர் அளவுக்குலாம் அதுதான் 5000 பேர் வந்து இவங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அதனால அந்த அளவுக்கு கூட்டம் வராது. மற்றபடி இருக்கும். கிரவுண்டுக்குள்ள அந்த அளவுக்கு கூட்டம் வராது. அலோவ் பண்ண மாட்டாங்க. பாஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் என்ட்ரி. மற்றபடி எல்லாம் வெளியே வந்து மக்கள் பார்க்கறது தான். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. நான் இங்க இருந்தா நான் லோக்கல் தானா, சேலத்தாம்பிட்டினாங்க. அங்க விஜய் வந்து 5 வருஷம் ஆகுது. விஜய் நாளா இன்னும் பிறந்ததுல நான் பார்க்கவே கிடையாது. இந்த வருஷம் எப்படியோ பார்த்துருந்தோம். எப்பா வருவாருன்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனா உண்மையா சொன்னா நான் விஜய் ரொம்ப ரசிக்கிறேன். எங்க வீட்டுல 6-7 பேர் இருக்கிறாங்க. 7 பேருமே விஜய் ரசிகர் தான். ஏன்னா சின்ன குழந்தைல இருந்து எல்லாத்துக்குமே விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அரசியல் அதெல்லாம் அதுக்கோசம் யாரும் அதிகமாக வர கிடையாது. விஜய் பிடிக்கும் மெயினா. அதுக்கோசம் தான் எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு வராங்க. இப்போ வந்து அரசியல் கொண்டாரு, அதனால அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அரசியல் எதுங்க வராரு? நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறதுக்கோசம் தானே வராரு. வேற எதுக்கோசம் வராரு? ஏதோ பண்ணா வரமாட்டாரு. அவரு எம்ஜிஆர் பண்ணாரு, அதனால யாரும் வராம இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆர் முடிச்சுட்டு அடுத்து ஜெயலலிதா பண்ணாங்க, அப்புறம் கலைஞர் பண்ண, யாருமே உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப விஜய் வந்து நல்லது செய்யணுங்கிறதுக்கோசம் தான் வந்தாரு. அவர் வந்தவரையும் நீங்க வந்து இதை பண்றீங்க அதை பண்றீங்க. இப்ப 5000 பேர்னா 5000 பேர் மட்டும் தான் வருவாங்களா? அதிகமா வரமாட்டாங்களா? விஜய் ரசிகருங்க. அவரை பாக்குறதுக்கு 5000 பேர் இல்ல, 50,000 பேர், 5 லட்சம் பேர் கூட வருவாங்க.
பாதுகாப்பு அவங்க கொடுக்குறாங்க தான் இல்லைன்னா சொல்ல, மக்களும் ஓரளவு வந்து பார்த்து புரிஞ்சுட்டா பரவாயில்ல, இல்லைன்னா சொல்ல. ஆனா சின்ன குழந்தைல இருந்து விஜய் நான் பார்க்கணும், நேத்து இங்க வந்தோடனே விஜய் எதுக்கு நீ வந்தேன்னு கேட்டோன்னே விஜய் நான் பார்க்கணும், அம்மா நீ என்ன விஜய் பார்க்க விட்டா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படிங்குது. அதுக்காக யாரும் சொல்லி கூப்பிட்டு வராங்க? அதெல்லாம் ஒரு பாசம் தாங்க, எல்லாம் ஒரு ரசிகர், எல்லாம் இதுக்கு தான். கட்சிக்கோசம் யாரும் மெயினா அதெல்லாம் பாக்குறது இல்ல. கட்சி எதுக்குன்னா நல்லது பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் வராரு, கெட்டது பண்றதுக்கோசம் வர கிடையாது. அவர் சம்பாதிக்கணும்னா படத்துல நடிச்சு சம்பாதிக்க முடியாது அவராரு. அதெல்லாம் எவ்வளவோ பண்ணலாம், வந்து நல்லது பண்ணும், மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் வராரு. அதை வந்து நீங்க கெடுக்காதீங்க, கெடுக்காம இருந்தாவே போதும். நீ ஏன் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னா அவர் நல்லது பண்றதுனாலதான் நீங்களே கெடுக்குறீங்க, இல்லையா எதுக்கு கெடுக்க போறீங்க?